ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் லிட்டில் இந்தியாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் சிங்கப்பூரில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி $5 வந்து சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் $5 கொடுத்து $5 வந்து எக்ஸ்ட்ரா வந்து அதில் லோட் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருந்தோம். ஸோ நிக்கிலுக்கு எனக்கு என் ஒய்ஃபுக்கு 3 பேருக்கு சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா $30 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ பவினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கே போய் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் ஆகாது அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ போயிட்டு வர்றதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து $3 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு $3 1 hour 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. % என்ஜாய் பண்ணுவீங்க. நார்மலாக அவுட் சைட் இருக்க இந்த ரோலர் கோஸ்டர் ட்ரை கேம்ஸ் மாதிரி இருக்காது. வெளியில் வந்தோம். ஸோ வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெயினுக்கு எக்ஸிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ லைன் இருந்துச்சு. ரொம்ப தமிழ் இந்தியன் சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டே 2 சிங்கப்பூரில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஸோ லாஸ்ட் 2 days வந்து உங்களுக்கு வந்து எப்படி நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க டே 1 வந்து நான் எங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோஸையுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டே 2 வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் லிட்டில் இந்தியாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் சிங்கப்பூரில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிட்டில் இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து யுனிவர்சல் ஸ்டூடியோவுக்கு வந்து நாங்கள் போகிறோம். யுனிவர்சல் ஸ்டூடியோவுக்கு நான் ஆல்ரெடி போயிருக்கேன். ஸோ என்னுடைய குழந்தைங்களெல்லாம் நான் கூட்டிகிட்டு போனது கிடையாது. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி இந்த யுனிவர்சல் ஸ்டூடியோ கொண்டு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இன்றைக்கி வந்து பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யுனிவர்சல் ஸ்டுடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்டில் இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாம் எம்ஆர்டி இருக்குது. ஸோ எம்ஆர்டிலேருந்து டேரெக்டாக நீங்கள் லாஸ்ட் ஸ்டாப்பில் இறங்குனீங்க அப்படின்னா செந்தோசா அந்த மாலில் கொண்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த மாலில் இறங்கிட்டு நம்ம லாஸ்ட் ஃப்ளோர் போனோம் அப்படின்னா அங்கேருந்து திரும்ப ஒரு எல்ஆர்டி ட்ரெயின் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யுனிவர்சல் ஸ்டுடியோவுக்கு நம்ம போகணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் டே வந்து பசங்களாம் வந்து பசிக்குன்னு சில கேம்ஸ் விளாடும்போதே சொல்லிக்கிட்டு இருந்ததுனால அங்கே போய் வாங்கணும் அப்படின்னா வாட்டர் பாட்டிலேருந்து எல்லாமே ரொம்ப ஹை காஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பிஸ்கட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிட்டில் இந்தியாவிலே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனோம் இந்த டைம் ஒரு பிளான் பண்ணி. அதுக்கப்புறம் எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே போய் நாங்கள் ஒன் டைம் ஒன் வே டிக்கெட் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஸோ அது மாதிரிலாம் டிக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களுக்கு கார்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அரௌண்ட் $5 வந்து சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் $5 கொடுத்து $5 வந்து எக்ஸ்ட்ரா வந்து அதில் லோட் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருந்தோம். ஸோ நிக்கிலுக்கு எனக்கு என் ஒய்ஃபுக்கு 3 பேருக்கு சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா $30 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ பவினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எபோவ் 7 இயர்ஸ்க்கு தான் வந்து டிக்கெட் எடுக்கணும். ஸோ பிலோ 7 இயர்ஸ்க்கு தேவையில்லை. ஸோ அதனால் பவினுக்கு வந்து நாங்கள் டிக்கெட் எடுக்கலை. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நான் யுனிவர்சல் ஸ்டுடியோ போனோம். மேலே போனோம் அப்படின்னா அந்த ட்ரெயின் டிக்கெட்டுக்கும் இதே கார்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கே போய் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் ஆகாது அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ போயிட்டு வர்றதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து $3 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு $3 அப்படிங்கும்போது 3 பேருக்கு $12 கொடுத்துட்டு 3 பேருக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போனோம். ஆக்சுவலாக உள்ளே அரௌண்ட் 9:30 நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆல்ரெடி டிக்கெட் இருந்ததுனால அதோட QR கோடை மட்டும் நாங்கள் டேரெக்டாக ஸ்கேன் பண்ணி உள்ளே எங்களை என்ட்ரு பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளே நாங்கள் டேரெக்டாக போயாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ரைடும் நீங்கள் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம் ஆக்சுவலாக. ஸோ உடனே டக் டக்னு அப்படின்னு போயிட முடியாது. ஸோ ஒரு ரைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய லாங் க்யூ வந்து நிற்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம போய் ஆகணும். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிக்கெட் எடுக்கும்போதே எக்ஸ்ப்ரெஸ் டிக்கெட் அப்படின்னு சொல்லி தனியாக ஒன்று இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர் பர்சனுக்கு தான் அந்த டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது வந்து மேபி உங்களோட டிக்கெட் ப்ரைஸோட டபுள் அதே ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ரெஸ் டிக்கெட் எடுத்துருந்தாங்க. விட்டுன்னு அவங்க மாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டாங்க. பட் நாங்கள் வந்து நார்மல் டிக்கெட் எடுத்துருந்ததுனால ரொம்ப நேரம் ஒவ்வொரு ரைடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 hour 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து போனது வந்து தேர்ஸ்டே போனோம். இதே வந்து சாட்டர்டே சண்டேயோ நீங்கள் மண்டே அதுக்கு ஃப்ரைடே இல்லை அப்படின்னா பப்ளிக் ஹாலிடேலாம் வந்தீங்க அப்படின்னா செம்ம கூட்டமாக இருக்குமா, நீங்கள் கிட்டே போக முடியாது. எல்லா கேம்ஸையும் வந்து ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னாக்க எக்ஸ்ப்ரெஸ் டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டுட்டு அந்த எக்ஸ்ப்ரெஸ் டிக்கெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்.
ஓகே. ஸோ கேமெல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மூவி வந்து எடுக்கிறது எப்படி எடுப்பாங்களோ, ஸோ ஒரு தேட்டருக்குள்ளே போய்ட்டு ஒரு படத்தை மட்டும் பார்த்துட்டு வர மாதிரி இருக்காது. ஒவ்வொன்றிலையும் பார்த்து சின்ன பிள்ளைங்களாம் பயங்கரம் என்ஜாய் பண்ணுற மாதிரியே ஒவ்வொரு ரைடுமே இருக்கும். ஸோ சூப்பராகவே இருக்கும். இந்த ரோலர் கோஸ்ட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நிக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தான். ஸோ என்னால் மட்டும்தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோலர் கோஸ்ட் போக முடியல. ஸோ நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஸோ இல்லைடா நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. மற்றபடி எல்லாத்தையுமே நாங்கள் டச் பண்ணிட்டு வந்துட்டோம். நீங்கள் புதுசாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க ஏதாச்சும் ஒரு ரைடை. ஸோ அதனால் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா மொபைல் ஆப் யூனிவர்சல் ஸ்டுடியோன்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப்பே இருக்குது. ஸோ அந்த மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருக்குது, எந்தெந்த லொக்கேஷனுக்குலாம் போகணும், எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க கரண்டாக அப்படிங்கிறத வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு டைம் வந்து ரொம்ப பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணுச்சு. ஸோ சில ரைட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் 2 டைம்ஸ்லாம் போனோம். ஓகே. ஸோ ஒரு போயிட்டு ஸோ ஒரு 6:45க்கெலாம் முடிச்சுருவாங்க, எல்லாத்தையுமே முடிச்சுருவாங்க. ஸோ சில ரைடெலாம் வந்து நான் 2வது டைம் போகும்போது இல்லை சார் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ரைட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூவி ஆக்டரோட மேக்கப் போட்டிருப்பாங்களே, ஸோ அவங்களோட சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் கேம்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மூவி ஆக்டிங் பண்ணுற மாதிரியே அவங்க வந்து ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வாட்ரு பைப் வச்சு நம்ம மேலெலாம் ப்ரெஸ் பண்ணுவாங்க. நிக்கில் பவன்லாம் அதெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அந்த டே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே போணுச்சு. ஸோ பவினை வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே அலோவ் பண்ணிட்டாங்க. ஓகே. இந்த ரோலர் கோஸ்ட்டில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹைட் இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக செட் ஆகலை. அந்த ரோலர் கோஸ்ட்டை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மம்மி கேம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுவும் ரோலர் கோஸ்ட்டு தான் இன்சைடு. ஸோ அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணல. ஸோ மற்றபடி எல்லாமே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா 100% என்ஜாய் பண்ணுவீங்க. நார்மலாக அவுட் சைட் இருக்க இந்த ரோலர் கோஸ்டர் ட்ரை கேம்ஸ் மாதிரி இருக்காது. உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3D கிளாஸ்லாம் போட்டு நீங்கள் ரைடு போகிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நினச்சி பார்க்காத அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2nd டைம் 3rd டைம்ஸ் தான் போவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் போகும்போது பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் 2nd டைம் நான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு டைம் போயிட்டு திரும்பி வந்து போனாலும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக போகிற மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டே வந்து சூப்பராக இருந்துச்சு. யூனிவர்சல் ஸ்டுடியோங்கிற டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அரௌண்டு 7:30 to 8 o'clock வந்து வெளியில் வந்தோம். ஸோ வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெயினுக்கு எக்ஸிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ லைன் இருந்துச்சு, ரொம்ப லென்த்தியாக. பட் குயிக்காகவே எல்லாருமே போயிட்டாங்க. நாங்கள் ட்ரெயின் பிடிச்சி வந்தாச்சு. ஸோ இன்னொன்று என்ன பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா நாங்கள் மிஸ் அவுட் பண்ணிவிட்டு வந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேயே வந்து ஓகே லைட் ஷோ வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. அரௌண்ட் 9 o'clock எத்தனை மணிக்குன்னு தெரியல அது எக்ஸாக்டாக. ஸோ அந்த லைட் ஷோ நாங்கள் பார்த்துட்டு வந்திருந்தோம் அப்படின்னா அது சூப்பராக இருந்திருக்கும். ஸோ எல்லாருமே சொன்னாங்க அந்த லைட் ஷோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா $15 வந்து ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை நாங்கள் பார்க்கல. ஸோ ரொம்ப டயர்டாகவும் ஆகிட்டாங்க நிக்கில் பவினும். ஸோ அப்படியே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மூவ் பண்ணி ஸோ வீட்டுக்கு ஒரு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டல் வந்து லிட்டில் இண்டியாவிலே சாப்பிட்டு ஸோ எல்லாருக்கும் வந்து இந்தியன் சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி அது மாதிரி ஐட்டமே எல்லாமே நிறையா நான் இதெல்லாம் சாப்பிட்டோம். ஸோ அந்த டே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு சூப்பராக போணுச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகிட்டு எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டே எங்கே நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.
disgusting humans to me.